Assalamualaikum friends, welcome to kuttimakitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான ஒரு vlog ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இது வந்து சனிக்கிழமை சாயந்திரம் ஈவினிங் இஃப்தார்ல இருந்து மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை இஃப்தார் வரைக்கும் எடுத்துர்க்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் பார்த்தலாம். நான் ரெடி பண்ணி வச்ச கடலை மாவு பேட்ச் வந்து போட்டுக்கறேன். அதை போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இவ்வளத்தையும் போட்டு கொஞ்சமாக லேசாக தண்ணி தெளித்து போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போண்டா போட்டேன். அதுக்கு வந்து போண்டா கடல் பாசி அதை தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை சஹருக்கு வந்து என்ன ரெடி பண்ணேன்னா மட்டன் குழம்பு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணேன். அதுக்கு குக்கரில் வந்து ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, அப்புறம் வந்து ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்த வெங்காயம் சேர்த்துருக்கேன். மட்டன் குழம்புக்கு எப்போவுமே வந்து பல்லாரியை விட வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து பக்கத்தில் வந்து தயிர் ஊற்றதுக்காண்டி பால் காய்ச்சிட்ருக்கேன். இப்போ லேசாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம் வதங்க விட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதை நல்லா மசியணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரா ஸ்மெல் நல்லா போகணும். நல்லா தட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் கழுவி எடுத்து வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். பக்கத்துலேயே வந்து நைட்டுக்கு வந்து தோசை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், அதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நல்லா ஒரு பரட்டி எடுத்துட்டு அது கூட நம்ம வந்து மொத்த மசாலாவை தான் நான் வந்து திரித்து வச்சுருந்தேன். மல்லி, வத்தல், சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் எல்லாம் போட்டு மொத்தமாக திரித்து வச்சுருந்தேன். அதை தான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிக்கிட்டு 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பால் ஆட் பண்ணி நம்ம செய்யும் போச்சில். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம விசில் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், மட்டன் குழம்பு நம்மளுக்கு சூப்பராகவே ரெடி ஆகிட்டு. அதுக்கப்புறம் நல்லா சகர்லாம் வச்சுட்டு காலையில் வந்து தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock இருக்கும். அப்போ வந்து சரி கோகோனட் புட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் தான் உடைச்சிட்ருந்தேன். இது எங்கள் மரத்தில் உள்ள தேங்காய் தான். எங்கள் வீட்டில் ஒரே ஒரு தென்னை இருக்குது, அதுலேருந்து தேங்காய் பறிச்சிருந்தேன். அந்த தேங்காய் தான். இப்போ அதையும் எடுத்துகிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து தேங்காய் பால் எடுக்க போகிறோம். கரெக்டாக நான் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே சேர்த்துட்டேன். இதை இப்போ பால் எடுத்துடலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு டம்ளரில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அந்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது பாக்கெட் பால் ஊற்றி வச்சுருக்கேன், ஃபலூடா ரெடி பண்ணதுக்காண்டி. அது ஒரு ஓரத்தில் வந்து நம்மளுக்கு கொதி வரட்டும். இப்போ வந்து நம்ம வந்து கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவரை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு கெட்டியாக வரட்டும். இப்போ நம்ம வந்து நம்மளுக்கு இந்த பாலும் வந்து நல்லா கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் வந்து நான் எமிரேட்ஸ் ஃபலூடா மிக்சர் தான் ஆட் பண்ண போகிறேன். அதில் 2 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க, ஒன்று சேமியா, இன்னொன்று ஃபலூடா மிக்சடு. இப்போ சேமியாவை ஆட் பண்ணிவிட்டு இப்போ அந்த மிக்சடையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்களுக்கு வந்து இனிப்பு இதிலே இருந்தது, நான் எனக்கு காணாதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையும் கலந்து விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சம் சேமியாலாம் கொஞ்சம் வேகட்டும். இப்போ அதுக்குள்ளே நல்லா இந்த தேங்காய் பாலும் நல்லா கட்டியாயிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து சீனி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு அரை மூடி வந்து வெனிலா எசன்ஸ் சேர்க்குறேன். நீங்கள் வந்து ஏலக்காய் பவுடர் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்தது, ஸோ அதனால் நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அது ஒரு ஓரத்தில் வச்சுட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் வந்து
கொஞ்சமாக கீ தடவி நான் வந்து எல்லா பக்கமும் நல்லா தடவி எடுத்துக்கிறேன். இப்போ ரெடி பண்ண தேங்காய் பால் புட்டிங்கை வந்து அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அவ்வளோதான், தேங்காய் பால் புட்டிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு, நம்மளுக்கு கஸ்டர்டும் ஃபலூடாவும் ரெடி ஆகிட்டு. அப்புறம் இது வந்து ஃபலூடா செய்கிறதுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருந்தேன், அதுவும் ஒரு பக்கத்தில் ஊற வச்சாச்சு. அடுத்தல வந்து பாதாம் பிசின் வந்து கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நம்ம க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், புட்டிங் நல்லா சூப்பராகவே ரெடியாக இருக்குது. நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு இப்போ பார்ப்போம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, நல்லா ஜெல்லி மாதிரி நல்லா டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் கார்னிஷ்காண்டி மேலே வந்து டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணியிருந்தேன், அதோடு சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ ஃபலூடாவும் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் சப்ஜா சீட்ஸை ஆட் பண்ணிக்கிறேன், அப்புறமா கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் பாதாம் பிசின், அதுக்கப்புறம் ஃபலூடா மிக்சட் ஃபுல்லாக சேர்த்துட்டு டூட்டி ஃப்ரூட்டியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிவிட்டு, ஏற்கனவே வந்து நான் ஃபலூடா வந்து எப்படி பண்ணேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபலூடாவும் சூப்பராகவே ரெடி பண்ணியாச்சு. வாங்க நான் அப்புறம் வந்து என்னென்ன இஃப்தாருக்கெலாம் ரெடி பண்ணேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சமோசாவும் வடையும் வந்து நான் கடையில் வாங்கிட்டேன். இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்து வெளியில் போயிட்டேன், ஸோ இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல. அதனால் ஜூஸ் ஐட்டங்கள் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சம்சா வடை எல்லாமே வந்து வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது நன்னாரி வீட்டிலே போட்டது. இன்றைக்கி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன்னா நன்னாரி சர்பத்து, ஃபலூடா, அப்புறம் தேங்காய் பால் புட்டிங், அதுக்கப்புறம் உளுந்த வடை, சம்சா, பேர்த்தப்பளம், நோம்பு கஞ்சி, இவ்வளோதான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு அப்புறம் நைட்டு சாப்பாடு வந்து மீன் குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் சட்டி வந்து அடுப்பில் காய வச்சாச்சு. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் பண்ணுவேன். இது கூட வந்து நல்லெண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், உளுந்த பருப்பு இவ்வளோத்தையும் சேர்த்துட்டு நறுக்கி வச்ச வெங்காயம், பூடு இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்து புளி ஊற வச்சுருந்தேன் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில். ஏன்னா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, இதில் உப்பு தடவி ஊற வச்சுருக்கேன். இப்போ புளியும் நல்லா ஊறிடுச்சு, அதையும் கரைச்சி நல்லா ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அவ்வளோ ஊற்றிட்டு நான் மொத்த மசாலா எப்போவுமே வந்து மொத்த மசாலா தான் மீன் குழம்புக்கு தனியாகவும் கறிக்கு தனியாகவுமே வந்து அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ அந்த மீன் குழம்பு மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்த பிறகு இப்போ வந்து ஊற வச்சிருந்த மீனை வந்து இதில் போட்டுடலாம். நல்லா மீன் வெந்ததுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துட்டு கொத்தமல்லி இலையை தூவிட்டு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. என்னோடய வீடியோ இவ்வளோ தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குட்டிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.